Hi friends, welcome to my channel. இன்னைக்கு 12th maths applications of differential calculus example 7.31 தான் பார்க்க போறோம். Expand tan x in ascending power of x up to 5th power of minus pi by 2 less than x less than pi by 2 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நம்ம கொடுத்திருக்க tan x f of x ன்னு எடுத்துக்குவோம். 5th power அப்படினா f of x வந்து 5 தடவை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். சரிங்களா? டிஃபரன்ஷியேட் பண்ணி மெக்லரின் சீரிஸ் இருக்குல அதுல தான் வந்து நம்ம இப்ப போட போறோம். ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கதே f of x வந்து எடுத்துக்குவோம். அப்போ f of x is equal to tan x. அப்போ நம்ம f of 0 அதாவது இதுதான் வந்து ஃபார்முலா. சரிங்களா? இந்த இடத்துல இதுதான் வந்து ஃபார்முலா. நம்ம இதுல தான் போட போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் என்னது f of 0 வந்து கண்டுபிடிக்க போறோம். அப்ப tan 0 0. சரிங்களா? அடுத்து வந்து திருப்பி இத வந்து ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். f of x டிஃபரன்ஷியேட் பண்ணா f dash of x. tan x differentiate பண்ணா secant squared x. அப்ப f dash of 0. இப்ப secant squared of 0. cos 0 1. secant x na 1 by cos தான். அப்ப 1 by cos 0. அப்ப 1 by 1. அப்ப என்னது ஆன்சர் 1. சரிங்களா? secant x na 1 by cos x. இப்ப cos 0 ன்னு போட்டுக்குவோம். அப்ப cos 0 ஓட வேல்யூ 1. அப்ப 1 by 1 1. அதான் secant squared of 0 1. திருப்பி f dash of x திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். அப்ப f double dash of x. இது x power n ல இருக்கு. n into x power n minus 1. அப்ப 2 into secant 2 minus 1 1. அதனால போட தேவையில்ல. திருப்பி இந்த secant x டிஃபரன்ஷியேட் பண்ணணும். secant x பண்ணா secant x tan x. சரிங்களா? இங்க கூட நான் எழுதுறேன். differentiation of tan x secant squared x. சரிங்களா? அடுத்து differentiation of secant x secant x tan x. அடுத்து tan 0 ஓட வேல்யூ 0. secant 0 ஓட வேல்யூ 1. சரிங்களா? இப்படி நம்ம எழுதி வச்சுக்குவோம். அவ்வளவுதான் எழுதி வச்சுக்கிட்டோம். இப்ப secant x னா secant x tan x எழுதிட்டோம். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ரெண்டு secant x இருக்குல்ல secant squared x ன்னு போட்டுக்குவோம். அடுத்து tan x. இப்ப நம்ம f double dash of 0 கண்டுபிடிக்க போறோம். xக்கு பதிலா 0 போட போறோம். அப்ப tan 0 0. அப்ப இது எல்லாமே மல்டிபிள்ல தான் இருக்கு. இது ஃபுல்லுமே 0 ஆயிரும். அப்ப இது 0 முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அடுத்து f double dash of x திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணா f triple dash of x. இப்ப இது பாத்தீங்கன்னா uv ல இருக்கு. ரெண்டு x டேர்ம் இருக்கு பாருங்க. அப்பனா நம்ம uv போடணும். இது u இது வந்து v. இப்ப uv எழுதிருவோமா? இங்க எழுதிக்கும். differentiation of uv is equal to u அப்படியே வச்சு v டிஃபரன்ஷியேட் பண்ணனும் plus v அப்படியே வச்சுட்டு u டிஃபரன்ஷியேட் பண்ணனும். இப்ப 2 வந்து அப்படியே வச்சுக்குவோம். ஒரு bracket ஓபன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் u வந்து அப்படியே வச்சுக்குவோம். அப்ப secant squared x அப்படியே வச்சுட்டு tan x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்னது secant squared x. அப்போ into போட்டு secant squared x. சரிங்களா? u அப்படியே வச்சுட்டோம். tan x மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணா secant squared x plus போட்டு அடுத்து v அப்படியே வச்சுக்குவோம். அப்ப tan x அப்படியே வச்சுக்குவோம். u வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணனும். u வந்து x power n ல இருக்கு. n into x power n minus 1. அப்போ into போட்டு 2 secant x. இது 2 minus 1 1 ஆயிரும். அப்ப secant x திருப்பி secant x பண்ணோம்னா secant x tan x. இந்த 2 உள்ள கொண்டு போய்க்கும். இந்த 2 உள்ள கொண்டு போனோம்னா 2 இங்க ஒரு ஸ்கொயர்ட் இங்க ஒரு ஸ்கொயர்ட் இருக்கு. இது 2 இது 2 2 plus 2 4 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். பவரை நம்ம என்னது ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? கீழே சேமா இருக்கணும். secant x இருக்கறனால நம்ம பவரை வந்து ஆட் பண்ணிக்குவோம். அப்ப secant power 4x. திருப்பி இந்த 2 உள்ள கொண்டு போனோம்னா 2 into 2 4 plus 4. அடுத்து இங்க ஒரு tan x இங்க ஒரு tan x இருக்கு. அப்ப tan squared x. அடுத்து இந்த ரெண்டு secant x இருக்கு. secant squared x. இப்ப நம்ம வந்து இதுக்கு 0 வந்து கண்டுபிடிப்போம். சரிங்களா? இங்கே எழுதிக்கிறேன். f triple dash of 0. இப்ப இது 0 ன்னு போட்டோம்னா 2 into
secant power 4 0 plus 4 into tan squared 0 secant squared 0. இப்ப tan 0 அப்படினாலே இது ஃபுல்லுமே வந்து 0 ஆயிரும். இந்த 4 into இது ஃபுல்லுமே 0 ஆயிரும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா secant 0 வந்து நமக்கு 1 ன்னு தெரியும். அப்ப 2 into 1 2. அவ்வளவுதான். சரிங்களா? அப்ப f triple dash of 0 வந்து 2. அடுத்து திருப்பி f triple dash of x திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணா வந்து என்னது f fourth dash of x. இந்த இருக்கு பாருங்க. இத தான் நம்ம எடுத்துக்குவோம். இத டிஃபரன்ஷியேட் பண்ணனும். ஃபர்ஸ்ட் 2 அப்படியே வச்சுக்குவோம். into x power n ல இருக்கு n into x power n minus 1. அப்ப 4 into secant power 3 x ஆ மாறும். ஏனா 4 minus 1 3. திருப்பி இந்த secant x டிஃபரன்ஷியேட் பண்ணனும். அப்ப secant x tan x plus அடுத்து இந்த 4 வந்து காமனா இருக்கறனால bracket போட்டுக்கும். ஏனா இது ரெண்டுத்துக்குமே இருக்கும். நம்ம uv ல போட போறோம். 2x இருக்கு. அதனால நான் bracket போட்டேன். இப்போ u அப்படியே வச்சுக்குவோம். சரிங்களா? அப்ப tan squared x அப்படியே வச்சுக்குவோம். v ய டிஃபரன்ஷியேட் பண்ணா இது x power n ல இருக்கு. n into x power n minus 1. அப்ப 2 minus 1 1 ஆயிரும். திருப்பி இந்த secant x டிஃபரன்ஷியேட் பண்ணனும். அப்ப secant x tan x plus v அப்படியே வச்சுக்குவோம். secant squared x அப்படியே வச்சுக்குவோம். u வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். இது x power n ல இருக்கு. n into x power n minus 1. அப்ப 2 minus 1 1 ஆயிரும். அப்ப tan x திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணா secant squared x. இப்ப 2 into 4 8. இது ஒரு 3 இது ஒரு 1. அப்ப 4. அப்ப secant power 4x. அடுத்து tan x. plus இந்த 4 வந்து உள்ள கொண்டு போணும். 4 into 2 8. இங்க ஒரு tan squared இங்க ஒரு tan இருக்கு. அப்ப tan power 3x. இங்க ஒரு secant x. அப்ப secant squared x. plus இந்த 4 இங்க வந்துரும். அப்ப 4 into 2 8. இப்ப secant power 4x அடுத்து tan x. இப்ப இங்க பாத்தீங்கன்னா secant power 4x tan x இருக்கு. இங்கேயும் secant power 4x tan x இருக்கு. அப்ப நம்ம பிளஸ் இருக்கிறதுனால இது ரெண்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்ப 8 plus 8 16 secant power 4x tan x plus அடுத்து இந்த டேர்ம் எழுதிக்குவோம். 8 tan cube x secant squared x. இது f fourth dash of x. சாரி. அடுத்து f fourth dash of என்னது 0 கண்டுபிடிக்கணும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இதுலயும் tan x இருக்கு, இதுலயும் tan x இருக்கு. அப்ப tan 0 0, இதுவும் 0. அப்ப இது ஃபுல்லுமே வந்து 0 ஆயிரும். அப்ப 0. அவ்வளவுதான். இப்ப f fourth dash of x திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா f of fifth dash of x. சரிங்களா? இது uv ல தான் பண்ணனும். இதையும் uv ல தான் பண்ணனும். ஃபர்ஸ்ட் நம்ம 16 போட்டு ஒரு bracket ஓபன் பண்ணிக்குவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் u அப்படியே வச்சிட்டு secant power 4x அப்படியே வச்சிட்டு tan x டிஃபரன்ஷியேட் பண்ணா secant squared x plus இந்த tan x அப்படியே வச்சிட்டு இத டிஃபரன்ஷியேட் பண்ணானா x power n ல இருக்கு. அப்ப 4 into secant power 3x திருப்பி secant x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா secant x tan x. அடுத்து plus 8 வெளியில வச்சுக்குவோம். இது uv தான். ஃபர்ஸ்ட் u அப்படியே வச்சுக்குவோம். tan power 3x அப்படியே வச்சிட்டு இது x power n ல இருக்கு. n into x power n minus 1 அப்படினா 2 secant x திருப்பி secant x பண்ணோம்னா secant x tan x plus இந்த secant squared x அப்படியே வச்சுக்குவோம். v அப்படியே வச்சிட்டு u வை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 3 tan squared x னு வரும். திருப்பி tan x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா secant squared x னு வரும். சரிங்களா? அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் 16 இதுக்குள்ளேயும் கொண்டு போயிடணும், இதுக்குள்ள கொண்டு போயிடணும். சரிங்களா? அதே மாதிரி 8 இதுக்குள்ளேயும் கொண்டு போயிடுவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 16 உள்ள கொண்டு போயிடுவோம்.
இப்போ உள்ள கொண்டு போனோம்னா 16 இங்க பாத்தீங்கன்னா 4 இது 2 இருக்கு அப்ப secant power 6x plus அடுத்து 16 into 4 வந்து 64 இங்க பாத்தீங்கன்னா 3 இருக்கு 1 இருக்கு அப்ப 4 ஆயிரும் அப்ப secant power 4x tan squared x plus 8 உள்ள கொண்டு போனோம்னா 8 2s are 16 secant ரெண்டு தடவை இருக்கு tan first tan இங்க 3 இங்க 1 இருக்கு அப்ப 4 ஆயிருமா tan power 4x secant squared x plus இந்த 8 உள்ள கொண்டு போனோம்னா 8 3s are 24 இங்க ஒரு 2 இங்க ஒரு 2 இருக்கு அப்ப secant power 4x tan squared x சரிங்களா அப்ப நம்ம இங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் secant power 4x secant power 4x tan squared x tan squared x அப்ப இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்ப 16 secant power 6x plus 8 88 secant power 4x tan squared x இது ரெண்டும் பிளஸ்ல இருக்கறனால அப்படியே ஆட் பண்ணிருக்கேன் நம்பரை ஆட் பண்ணிட்டு இது அப்படியே எழுதி இருக்கோம் அடுத்து plus 16 tan power 4x secant squared x சரிங்களா இதுதான் f fifth dash of x அடுத்து f fifth dash of 0 கண்டுபிடிக்க போறோம் இப்ப tan x ல உள்ளதுனா 0 ஆயிரும் ஏனா tan 0 0 tan 0 0 இது மல்டிபிள்ல தான் இருக்கு அப்ப இது ஃபுல்லா 0 ஆயிரும் இது ஃபுல்லா 0 ஆயிரும் அப்ப நமக்கு secant 0 1 அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் 16 மட்டும் தான் கிடைக்கும் சரிங்களா அதாவது இது இங்க கூட நான் எழுதிக்கிறேன் 16 இது வந்து into 1 வரும் plus 88 into இது 0 வரும் plus 16 into 0 ஏனா secant x 1 தான் வரும் ஆனா tan x வந்து 0 ன்னு வரும்ல tan secant 0 1 ஆனா tan 0 வந்து நமக்கு 0 அப்ப 0 into 1 0 0 into 8 0 அதனால தான் 88 into 0 16 இதுவும் அப்படிதான் tan 0 0 ஆனா secant 0 வந்து நமக்கு 1 சரிங்களா அப்ப இது ஃபுல்லாமே 0 ஆயிரும் இது வந்து secant 0 1ன்றதால 16 into 1 16 சரிங்களா இப்போ நம்ம f of x is equal to ஃபார்முலா எழுதிக்குவோம் f of 0 plus f dash of 0 divide 1 factorial into x plus f double dash of 0 by 2 factorial into x squared plus f triple dash of 0 divide 3 factorial into x power 3 plus f of 4th dash of 0 by 4 factorial into x power 4 plus f of 5th dash of 0 by 5 factorial into x power 5 plus etc. f of 0 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 0 f of 0 0 f dash of 0 1 சரிங்களா first f of 0 வந்து போடுவோம் f of 0 0 plus f dash of 0 நான் 1 ன்னு சொன்னேன் அப்ப 1 by 1 factorial 1 அடுத்து f double dash of 0 0 f double dash of 0 0 அப்ப இந்த இடத்துல 0 போடுவோம் அப்ப 0 by 2 factorial 0 தான் அப்ப ஃபுல்லுமே 0 ன்னு போட்டுருங்க 0 into x square 0 அப்ப 0 போட்டுறலாம் அடுத்து f triple dash of 0 2 இந்த இருக்கு f triple dash of 0 2 இந்த இருக்கு அப்ப 2 by 3 factorial எப்படி எழுதலாம் 1 into 2 into 3 x power 3 plus f of 4th dash of 0 0 இந்த போட்டுருக்கோம் பாருங்க 0 அப்ப இது 0 அப்ப 0 by 4 factorial 0 அப்ப 0 into x power 4 0 அப்ப 0 நே வச்சுக்குவோம் அடுத்து f of 5th dash of 0 16 அப்ப 16 by 5 factorial எப்படி எழுதுவோம் 1 into 2 into 3 into 4 into 5 x power 5 இப்ப நம்ம கேன்சல் பண்ணுவோம் first இந்த 2 கேன்சல் ஆயிடும் இது first 2 டேபிள்ல போடுவோம் 8 அடுத்து 4 னா 2 அவ்வளவுதான் அப்ப 2 by 15 இருக்கும் இப்ப நம்ம இங்க எழுதிக்குவோம் 0 னா விட்டுருங்க அப்ப 1 by 1 1 அப்ப x மட்டும் தான் இருக்கும் அடுத்து 0 னா விட்டுருங்க இது x power 3 by 3 அப்ப plus
x power 3 by 3 அடுத்து 0 னா விட்டுருங்க plus இங்க வந்து 2 இருக்கு இங்க 1 into 3 3 3 into 5 15 அப்ப 2 by 15 plus 2 by 15 x power 5 plus etc. அவ்வளவுதான் இதுதான் f of x நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அந்த லிமிட் கொடுத்திருக்காங்க அந்த லிமிட் மட்டும் எழுதிக்குவோம் இந்த இருக்கு பாருங்க இந்த லிமிட்டை நம்ம இங்க எழுதிக்குவோம் என்ன கொடுத்திருக்காங்கன்னா minus pi by 2 less than x less than pi by 2 அவ்வளவுதான் இந்த சம் கண்டுபிடிச்சிட்டோம். Thank you.